முருகப்பெருமானின் அருள் பெற உகந்த விரதங்களில் ஒன்றானது சஷ்டி விரதம். ஐப்பசி மாத கந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் வரும் கந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். வளர்பிறையில் 1, தேய்பிறையில் 1 என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வரும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருப்பதாக அனைவரும் கூறுவது தவறான கருத்து. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களுக்கும் சஷ்டியில் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கஷ்டத்தை தீர்த்து அருள்வார் என்பது பக்தர்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. குழந்தை வரம், வறுமை, தீராத நோய் குணமாக, திருமணத் தடை, கல்வியில் மேன்மை அடைய, காரிய தடை உள்ளவர்கள் பிரச்சனை தீர ஒவ்வொரு மாதம் வரும் சஷ்டி நாட்களில் விரதம் இருக்கலாம். பிரச்சனைகள் தீர நினைப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்குபவர்கள் வளர வேண்டும் என்பதால் வளர்பிறையிலும் சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டால் நன்மை பெறலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகனின் படத்திற்கு செவ்வந்திப்பூ அல்லது ஒரு வெள்ளை நிறப்பூ வைத்து முருகன் படத்தின் முன் தளவாழை இலை விரித்து காய்ச்சிய பாலில் தேன் கலந்து படைத்து வாழைப்பழம் அல்லது ஏதாவது 2 பழம் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து விளக்கேற்றி கந்தசஷ்டி பாடல் பாடி மனமுருகி பிரார்த்தனை செய்து விரதத்தை துவக்க வேண்டும். ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ விரதத்தை கடைபிடிக்கலாம். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு மாலையில் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பாக கோலமிட்டு காய்ச்சிய பாலில் தேன் கலந்து படைத்து வாழைப்பழம் அல்லது ஏதாவது 2 பழம் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து 6 நெய் விளக்கேற்றி கந்தசஷ்டி பாடல் பாடி மனமுருகி பிரார்த்தனை செய்து படைத்த பாலை அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு 6 நாட்கள் விரதம் கடைபிடித்து வருவோருக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். தங்களது வேண்டுதல் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதமும் சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் முருகன் அருளால் நிறைவேறும்.